சிஎஸ்கே ஆக்ஷன்ல எந்த பிளேயரை தான் வாங்க போறாங்க? நாம டார்கெட் பண்ற பிளேயர் ஃபுல்லா எங்களுக்கேனே வருவீங்களான்ற மாதிரி ஒருத்தன் என்னன்னா ரிட்டையர் ஆயிட்டு அதே டீம் கோச் ஆயிட்டான். இன்னொருத்தன் ஐபிஎல்லுக்கே வரதலன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க பண்றது? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சரி, சிஎஸ்கே எந்த பிளேயரை தான் ஆக்ஷன்ல டார்கெட் பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம ருத்ராஜோட கம்பேக், நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காங்க, ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்த்தலாம். சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் பட்டனை மட்டும் எனக்காக ஹைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட்ல இருந்தே போயிடலாம். கெய்க்வாட் செஞ்சுரி அடிச்ச எந்த மேட்ச்லயும் அந்த டீம் ஜெயிக்கலான்னு இவனுங்களா ஒரு மீம்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. டே, அவன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாண்டா செஞ்சுரி அடிச்சிருக்கான். அது உங்களுக்கு பொறுக்கலையாடா? இவ்வளோ வன்மத்தை நான் பார்த்ததே கிடையாது கைஸ். அவன் இப்பதான் கம்பேக் கொடுத்து அடுத்த மேட்ச்ல இருக்குவானா இருக்க மாட்டானே தெரியாம வந்து தன்னோட கெப்பாசிட்டிய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தயவு செய்து அந்த பிளேயரோட பொட்டன்சியலை பாருங்கடா. மத்த பிளேயர்ஸ் கொடுக்குற மாதிரி சான்ஸாடா ருத்ராஜுக்கு கொடுக்குறீங்க? அவன் டொமஸ்டிக் இந்தியா எல்லாத்துலயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தானே எனக்கு இந்தியன் டீமுக்கே வந்துங்கிறான். மொத மேட்ச் டக் அவுட் ஆனதுனே இந்த கிரிக் பஸ் ஒரு ஆர்டிகல் போடுறான். ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் ஓடிக்கு செட் ஆக மாட்டாரு, அவரோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. தலைவர் ரெண்டாவது மேட்ச் செஞ்சுரி அடிச்சோடனே ஒண்ணுமே பேசல. டேய், அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல 58 ஆவரேஜ் வச்சிருக்கான்டா. அவன் இப்பதான்டா கம்பேக்கே கொடுத்திருக்கான். நான் கண்டிப்பா சொல்றேன் கைஸ், தலைவன் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறான். அதெல்லாம் நீங்க வெயிட் பண்ணி பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிஎஸ்கே ஓப்பனரும் பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல. யாரு? ஆயுஷ் மாத்ரே தான். நானும் ஒரு சில மேட்ச் பார்த்தேன். அப்பப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு கிடந்தாரு ஆயுஷ் மாத்ரே. ஆனா இப்ப ஐபிஎல் கிட்ட வர ஸ்டேஜ்ல பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல. போன வருஷம் ட்ரோல் பண்ணதுக்கெல்லாம் இந்த வருஷம் வச்சு குடுக்கற குடுல ஐபிஎல் டீம்ஸோட நிலைமை நினைச்சு பாருங்கடா. சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. அப்படியே டெவால் பிரீவிஸ்க்கு வந்தான்னா அவனுக்கு பாலே போட முடியலைங்க பவுலர்ஸால. தலைவன் அந்த நோ லுக் ஷாட் அடிக்கிறான் பாருங்க. அப்பா, என்ன மாதிரி கேம் பிளே. இதுல வேற தோனியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். ஆனா தோனி வந்து சென்னையில மட்டும்தான் விளையாடுவாருன்னு சொல்றாங்க. அது இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகல கைஸ். இப்போ நம்ம டீமோட பேட்டிங் லைனப் நினைச்சு பாருங்க. ஓப்பனிங்ல சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரே, 1 டவுன்ல ருத்ராஜ் கெய்க்வாட், நம்பர் 4ல உர்வில் பட்டேல், நம்பர் 5ல சிவம் தூபே, நம்பர் 6ல டெவால் பிரீவிஸ், நம்பர் 7ல தல தோனி. இத விட பெஸ்ட் பேட்டிங் லைனப்ப காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. அந்த மாதிரி பேட்டிங் ஃபார்ம்ல இருக்காங்க. சரி, இப்போ சிஎஸ்கேவோட ஆக்ஷன் டார்கெட் பிளேயர்ஸ் பத்தி பார்த்தலாம். சிஎஸ்கே எந்த மாதிரி பிளேயர்லாம் டார்கெட் பண்ணா நல்லா இருக்கும் நான் சொல்றேன். சிஎஸ்கே நல்லா பிளான் பண்ணி மேக்ஸ்வெல்லையோ இல்ல ஆண்ட்ரே ரஸ்லோ எடுக்க பிளான் போட்டா அவனுங்க அதுக்கு மேல ஒரு பிளான் போட்டு நம்ம டீமை முடிச்சு விடலான்னு பார்த்தாங்க. ஆனாலும் சென்னைக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த நம்பர் 8ல ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் எப்படின்னா எடுத்துட்டா அதுவே போதும். ஏன் ஸ்ரேயஸ் கோபால் கூட இருக்காரு, ஆனா அவரை டீம்ல விளையாட வைக்குவாங்களான்னு தான் தெரியல. சிஎஸ்கே ஃபேன்ஸ், நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், தயவு செய்து லியம் லிவிங்ஸ்டன் மட்டும் வேணாம். அவன் ஒன்டே 4 மேட்ச் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவான்னு தெரியும், ஆனா நம்மள 10 மேட்ச் தோக்கடிச்சிருவான். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து லிவிங்ஸ்டனுக்கு 10 கோடியோ 15 கோடியோ கொடுத்து எடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லிவிங்ஸ்டன் நேத்து ஒரு 80 அடிச்சிருக்காப்ல. அதெல்லாம் நம்பி எடுத்து எத்தனையோ டீம் நாசமா போயிருக்காங்க. சிஎஸ்கேவும் அந்த வழியை எடுத்தாங்கன்னா நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. லியம் லிவிங்ஸ்டன் கூட ஓகே. இதுல நிறைய பேர் வந்து ஜேசன் வோல்டர் வேற எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கு 15-18 கோடியா? டேய், யாரா நீங்க? ஜேசன் வோல்டர் எந்த ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான்? நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன், கிறிஸ் ஜார்டனும் ஜேசன் வோல்டரும் ஒண்ணுதான். அவங்க நாட்டுக்காக வேணா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஐபிஎல்லுக்காக எல்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி நாங்க அவனை 15 கோடி கொடுத்து எடுப்போனா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ சிஎஸ்கே யாரதான் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, யங் டேலண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன கேட்டா
ஸ்ரேயஸ் கோபாலே நம்பர் 8ல விளையாட வச்சுட்டு ஒரு நல்ல ஃபாரின் பவுலர் ஆக்ஷன்ல எடுத்தா சிஎஸ்கே டீம் செட்டு. இந்த பேட்டிங் லைன் அப்ப விடவாடா நம்பர் 8ல வர பிளேயர் அடிச்சிட போறான். என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்காங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும். ஒரு நல்ல ஃபாரின் பவுலர்ஸ நேத்தன் எலிஸ்க்கு பேக்கப்பா எடுத்தா அதுவே போதும். என்ன கேட்டா ஜோஸ் இங்கிலீஷ 2 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்தா அது நான் பெஸ்ட் பைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை நம்பர் 3லயோ நம்பர் 4லயோ உர்வில் பட்டேலார பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னா அவரை அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடிச்சு சொல்றேன் கைஸ், சிஎஸ்கே இந்த 5 பிளேயர்ல 2 பிளேயரை கண்டிப்பா எடுக்க போறாங்க. 1 லியம் லிவிங்ஸ்டன், 2 வெங்கடேஷ் ஐயர், நம்பர் 3 டேரல் மிச்சல், நம்பர் 4ல ரவி பிஷ்னாய்க்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்பர் 5ல நான் அடிச்சு சொல்றேன் பத்திரனாவை 20 கோடிக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அந்த மொமெண்ட பார்த்து நம்மளோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. இதுக்கு மேலயும் பேசி உங்களை டிப்ரெஷன் ஆக்க விரும்பல. வீடியோ இதோட முடியுது. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு ஹைப் பட்டன் மட்டும் டைப் பண்ணிடுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்லாம் இருக்கு. நான் வந்தா அடுத்த வீடியோல உங்களை அப்லோட் பண்றேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.